கிறிஸ்தியேசுவுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர் மற்றும் சகோதரிகள் யாவருக்கும் கிறிஸ்தியேசுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் நான் சார்ந்திருக்கின்றதான சேலம் சபையருடைய அன்பையும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதர சகோதரி, தேவனுடைய பெரிதான கிருபையினால் அவர் குமாரன் வழியாக நம்மை நாம் சுத்திகரிக்கவும் நாம் பரிசுத்தம் அடையவும் அந்த மகிமையான ராஜ்யத்தை பிரவேசிக்கவும் தேவன் நமக்கு கிருபை செய்து வருகின்றார். அதன் அடிப்படையில் இந்த நாள் கூட பார்க்குறப்ப அவருடைய பரிசுத்தமுள்ள வார்த்தையை நம்ம கொடுத்திருக்கின்றார். அதற்கு நம்ம தேவனுக்கு கிறிஸ்துவ நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எடுத்திருக்கின்ற பாடத்தின் தலைப்பானது சகோதரக்குரியவனமாக காத்து கொண்டேன். இந்த புத்தகம் நம்மிடம் காணப்பட்டிருக்கும். மறுரூபமாக்கும் கட்டுரைகளை 13. நாம் பாடத்திற்கு கடந்து செல்லலாம். பாடத்தின் தலைப்பு காத்து கொண்டேன். இந்த பாடமானது பார்க்குறப்ப முழுவதும் யோவான் 17ஆம் அதிகாரத்தை மையமாக கொண்டு தான் இந்த பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். யோவான் 17ஆம் அதிகாரம் மையமாக கொண்டு பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். பாடத்தின் ஆதார வசனமானது யோவான் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டுப்போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டுப்போவதில்லை. அன்புக்குரிய சொல்லி இந்த வசனத்தோடைய ஒரு ஆரம்ப பகுதி. நான் அவருடைய கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உங்களுடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். அப்போ இந்த வசனத்தில் கூடிய இந்த காத்து கொண்டேன் என்ற வார்த்தை தான் இந்த பாடத்தினுடைய ஆதரவசனமாக காணப்படுது. இந்த ஒரு புத்தகத்தில் ஆரம்பத்திலே பார்க்குறப்ப ஒரு சிறிய ஒரு பகுதியாக அதை பார்க்குறப்ப உலகத்தில் நடக்கூடிய ஒரு சம்பவத்தை வைத்து பிரதம செய்கிறாருன்னா இந்த பாடத்தை ஆரம்பிக்கிறார். பார்க்குறப்ப ஒரு நபர் ஒரு இடத்துல வேலை செய்கிறார் அப்படின்னா அவருடைய வேலை செய்யக்கூடிய நாட்கள் முடிவு வரும். அதாவது கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தால் ஒரு 60 வயசு. அப்போ அந்த 60 வயசு பார்க்குறப்ப ஓய்வு பெறக்கூடிய அந்த தருணத்தில் பார்க்குறப்ப அந்த நபர் அந்த பொறுப்பை பார்க்குறப்ப மற்ற மத்தியில் கடந்து போகுது அப்படின்னா அந்த நபருடைய அந்த எண்ணம் எப்படி இருக்கும் அப்படிதான் பார்க்குறப்ப இந்த ஒரு காரியமாக இருக்குது. ஏன்னா தன்னுடைய பொறுப்பு மற்ற ஒப்படைக்கும் தருணமானது அந்த நபருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா தன்னைத்தானே சோதித்து பார்க்கக்கூடிய தருணமாக காணப்படும். என்ன காரணம் அப்படின்னா அவர் ஊழியம் செஞ்சிருக்கிறார், அந்த இடத்துல வேலை செஞ்சிருக்கிறாரு. அந்த வேலை செஞ்ச காரியத்தில் அந்த ஒரு காரியமானது மற்ற கடந்து போகிறப்ப அந்த வேலையில் ஏதாவது குறைகள் இருந்திருக்குமா அல்லது ஏதாவது தவறுதல் செஞ்சிருப்பாரா அப்படின்ற மாதிரி அவர் தன்னைத்தானே சோதித்து பார்ப்பார். ஏன்னா அடுத்தது பார்க்குறப்ப இந்த பொறுப்பு ஒருத்தர் வாங்குறாரு அப்படின்னா நான் செஞ்ச வேலையில் ஏதாவது தவறுதல் செஞ்சுருக்கிறேன்னா அது தவறுதலாக ஏதாவது பண்ணிருக்கேன்னா என்னை அறிஞ்சு அறியாமலோ எதாவது செஞ்சுட்டேனா அப்படின்னு பார்க்குறப்ப அவருக்குள்ள என்ன ஏற்படும் அப்படின்னா ஒரு பயம் ஏற்படும். என்ன காரணம் பார்க்குறப்ப அத்தனை வருஷம் வேலை செஞ்சுருக்கிறப்ப அவர் கௌரவமாக இருந்திருப்பார். இப்போ பொறுப்பு மற்ற கடந்து செல்லும்போது அந்த கௌரவத்திற்கு என்னதுன்னா ஒரு இடரலோ ஒரு கீழ்நிலையோ வந்துடும் அப்படின்ற அந்த பயம் தான் அவருக்கு இருக்குது. என்ன காரணம் பார்க்குறப்ப தான் செஞ்ச வேலையில் ஒரு திருப்தி இருந்திருக்கலாம். அந்த வேலையில் பார்க்குறப்ப ஏதாவது மகிழ்ச்சியில்லா தன்மை காணப்பட்டிருக்கலாம். ஒருவேளை இந்த வேலை நிமித்தமாக என்னுடைய பொறுப்பு கடந்து போகிறப்ப அதை நிமித்தமாக நான் செஞ்ச வேலையில் ஏதாவது குறைகள் காணப்பட்டுரும் அப்படின்ற அந்த ஒரு பயம்தான். படிக்கலாம். தனது சொந்த குறைபாடுகளை தனது சொந்த குறைபாடுகளையும் தோல்விகளையும் உணர்ந்திருக்கும் ஒரு ஊழியக்காரன் தனக்கு பின் வருபவன் தனது பிழைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடும் என்றும் அல்லது அவன் தன்னை விட சிறப்பாக செயல்படுவதன் மூலம் தனது எஜமான் தன்னை திறமையற்றவன் என கருதிவிடக்கூடும் என்றும் எண்ணி தடுமாற்றமடைகிறான். தனது கடமைகளில் தான் தெரிந்தே வலிவினதில்லை என்ற உறுதியுடன் மன நிறைவுடன் ஓய்வு பெற முடிகிறவனாகவும் இன்னமுமாக வானமும் பூமியும் தனது பதிவுகளை தேடி பார்த்தாலும் பயப்பட வேண்டிய நிலையில் இல்லாதவனாகவும் காணப்படுகின்ற மனுஷன் பாக்கியவான் ஆவான். ஆமாம், அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த ஓய்வு பெறக்கூடிய அந்த நபர் தன்னுடைய பொறுப்பானது மற்றவுடன் கடந்து போகிறப்ப தன்னுடைய கௌரவத்திற்கு தான் பணியாற்றி அந்த காலத்தில் அந்த வேலையை திருப்தியோடு மகிழ்ச்சியோடு செய்திருந்தார் அப்படின்னா அவருக்கு இந்த மாதிரி காரியங்கள்
வந்திருக்காது. தான் செஞ்ச கொடுத்த வேலையில் கரெக்டாக இருந்தாருன்னா இந்த மாதிரி யோசிப்பார் அவர். என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, தன் சொந்த குறைபாடுகள் அல்லது தான் வேலையில் செஞ்ச தோல்விகள், தனக்கு பின் வருபவர் அதை கண்டுபிடிச்சா, இல்லை தன்னை விட பெஸ்ட்டாக வேலை செஞ்சார்னா எஜமான் தன்னை குறித்து என்ன நினைப்பார் அப்படின்ற மாதிரி அவருக்கு என்னென்னா ஒரு கவலை. ஓய்வு பெறக்கூடிய டைமில் நான் செஞ்ச வேலைகளை ஏதாவது குறைகள் காணப்பட்டிருக்குமா, இதை நான் செஞ்ச வேலையில் ஏதாவது தோல்வி அடிப்படையில் வேலை செஞ்சுருப்பேனா, இல்லை ஒருவர் வரக்கூடியவர் நல்ல என்னை விட சாமர்த்தியமாகவும் நல்ல ஒரு பெஸ்ட்டாக வேலை செஞ்சார் அப்படின்னா என்னை குறித்து அந்த ஓனர் என்ன நினைப்பார் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறதுனால தான் அவருக்கு என்ன வருதுன்னா அந்த அந்த ஓய்வு பெறக்கூடிய தருணத்தில் அவர் தடுமாற்றம் வருதுன்னு பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அதே இடத்துல பார்க்குறப்ப வானம் பூமி தனது பதிவுகள் தேடி பார்த்தாலும் பயப்பட வேண்டிய நிலையில் இல்லாதவனாக காணப்படுகிற மனுஷன் பாக்கியன். அப்போ நம்ம கொடுக்கப்பட்ட வேலையில் தனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் அந்த வேலை செஞ்சு முடிச்சிருந்தோம் அப்படின்னா இப்படியாப்பட்ட கவலைகள் தேவையில்லை. என்ன குறை கண்டுபிடிச்சிருவாங்க, இல்லை என்னை விட சாமர்த்தியம் நிறைய வேலை வரக்கூடிய செய்வாரா அப்படின்ற மாதிரி பயம் தேவையே இல்லை. அதான் அவர் சொல்றாரு, வானத்திலையும் பூமியிலும் என்னை குறித்து என்ன தேடி பார்த்தாலும் எந்த விதமான குறையும் காணப்படலை அப்படின்ற அந்த மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம வசனம் வாசிக்கலாம். யோவான் 17:9, யோவான் 17:11. நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படிக்கும் நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும். ஆமாம், அன்புக்குரிய சகோதரி, இப்போதான் மனசில் பாடத்துக்குள்ளே நம்ம கடந்து போகிறோம். முதல் பகுதி பார்க்குறப்ப என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தர் வேலை செய்கிறாரு, ஓய்வு பெறக்கூடிய தருணத்தில் அவருடைய மனசு, அவருடைய இருதயமானது என்ன நினைக்குது அப்படின்னா, வரக்கூடியவர் என்னுடைய வேலையில் என்ன குறை கண்டுபிடிச்சிடுவார், அல்லது நான் ஏதாவது தவறு செஞ்சுருப்பேனா, ஒருவேளை வரக்கூடியவர் என்னை விட திறமைசாலியாக இருந்து அவர் வேலை செய்கிற பட்சத்தில் இந்த ஓனர் என்ன நினைப்பார் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிற டைமில் இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்தை வைத்து பாடம் பார்க்க போகிறோம். ஏன்னா யோவான் 17ஆம் அதிகாரத்துக்கு முன்பாக பார்க்குறப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு 16ஆம் அதிகாரத்தில், நான் இனி உங்களோட கூட இருக்க போகிறதுன்றார், நான் இனி தனித்து விட போகிறேன் அப்படின்றாரு. பேசிட்டே தான் யோவான் 17:1 வசனத்தில் இயேசுவை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, அப்போ பார்க்குறப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்க்குறப்ப 16ஆம் அதிகாரம் பேசிட்டு 17ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணுறாருன்னா வானத்தை நோக்கி அவர் கண்களை ஈரெடுக்கிறார் அப்படின்னா அவர் ஜெபிக்க போகிறார் அப்படின்னு பார்க்குற அன்புக்குரிய சகோதர சகோதரி. சீசர்கள் மத்தியில் அவர் ஜெபமானது ஏறெடுக்கப்படுது. அப்படி பார்க்குறப்ப ஆண்டவர் ஏன்னா மேலே பார்க்குறப்ப ஒருத்தர் ஓய்வு பெறக்கூடிய தருணம் ஒரு வேலை செஞ்சு முடித்து மற்றவர் கையில் அது ஒப்பு கொடுக்கக்கூடிய நேரம். அதுக்கப்புறம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துன்னு பார்க்குறப்ப மனிதனாக அந்த பூமிக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை அவர் செய்து முடித்த பின்பு அந்த வேலையை அந்த செய்து முடித்த பின்பு பிதாவிட்ட ஒப்பு கொடுக்க போகிற தருணமாக இருக்குது. ஏன்னா 16ஆம் அதிகாரம் முழுசும் பார்க்குறோம், அவர் தன்னை காட்டி கொடுக்க போகிறாங்க, தான் தனித்து இருக்க போகிறேன், எனக்கு என்னென்ன பிரச்சனை வரப்போகுது, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி இதெல்லாம் சீசல் மத்தியில் பேசிட்டு தான் இந்த 17ஆம் அதிகாரத்தில் அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். பிதாவே, நீங்கள் கொடுத்த வசனங்களா, நான் அவருடன் கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உங்களுடைய நாமத்தை காத்து கொண்டேன், நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன் அப்படின்ற இந்த ஜெபமானது அந்த இடத்துல பார்க்குற அன்புக்குரிய சகோதரரே. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பானது மீண்டுமாக பிதாவோட ஒப்படைக்கக்கூடிய தருணம். அப்படின்னா இயேசு கிறிஸ்து என்ன மாதிரி பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சுன்னு பார்க்குறப்ப அப்போஸ்தலர்கள் 12 பேர் மற்றும் ஒரு 500 சீசர்கள். நம்ம 1 கொரிந்தியர் 15:6 பார்க்குறீங்களா? அப்போ அந்த சிறிய குழு மற்றும் பெரிய ஒரு கூட்டமாக இருக்கக்கூடிய அந்த 12 பேர் 500 பேர், இவர்கள் மத்தியில் தான் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்ய முடியாதான தருணமானது, அந்த பொறுப்பானது தேவன் கரத்தில் இருந்து பெற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்ட அந்த காரியத்தை மீண்டுமாக தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்கக்கூடிய அந்த நேரம் வந்துருச்சு. அப்போதான் சொல்கிறாரு, எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேலையை நான் செஞ்சிருக்கிறேன். அதான் சொல்கிறார், நான் காத்து கொண்டு வந்தேன்றாரு. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படியேப்பட்ட அந்த 12 அப்போஸ்தலர்கள் மற்றும் 500 சீசர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப அந்த அப்போஸ்தலரும் சீசர்களும் இப்படியாப்பட்டவங்க, அவர் எல்லோரும் இப்படியாப்பட்டவங்கன்னு பார்த்தோம்னா நம்ம
அவர்கள் எல்லோரும் எப்படிப்பட்டவங்க பார்க்குறப்ப 12 சீசர்கள் மற்றும் சீசர்கள் பார்க்குறப்ப வந்து அவங்க இஸ்ரேலினுடைய ஆறுதலுக்காக காத்திருந்த கூட்டத்தார் என்றார். இஸ்ரேலினுடைய ஆறுதலுக்காக காத்திருந்த கூட்டத்தார் தான் அந்த 12 அப்போஸ்தலர்கள் மற்றும் சீசர்கள் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லை பார்க்குறப்ப வந்து இவங்க பெரும்பாலான காலத்தில் பார்க்க அவங்க இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு பின்னே கடந்து சென்றவங்க. அது முக்கியமாக சொல்றப்ப வந்து பார்க்குறப்ப இஸ்ரேல் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த மனிதர் இருந்தார்கள் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம யோவான் 17:6 படிக்கலாம். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். ஆமா, அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீர் உலகத்திலிருந்து கொடுத்தப்பட்ட எனக்காக எனக்கு கொடுத்த அவர்களுக்கு நாமத்தை தெரிவித்தேன்றாரு. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்க்குறப்ப அவர் கொடுக்கப்பட்ட ஊழியம், அவர் பெற்றுக்கொண்ட ஊழியம் பார்க்குறப்ப அந்த அப்போஸ்தலர் மற்றும் சீசர்கள் பார்த்துட்டோம். நம்ம படிக்கலாம். இப்பொழுது அவர் தமது மனித வாழ்வின் இறுதி இரவை வந்தடைந்திருக்கின்றார். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்க்குறப்ப 17ஆம் அதிகாரத்தில் இப்போ அந்த இறுதி இரவு வந்துட்டாரு. மேலும் தேவனுடன் உள்ள அவர்களின் உறவு எவ்வளவு இணை பிரியாதது, நெருக்கமானது என்பதையும், அவர்கள் விஷயத்தில் தமக்கு இருக்கும் கடமைகள் தேவன் முன்னிலையில் எவ்வளவு பொறுப்பு மிக்கது என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ளும் பொருட்டு இந்த சிறிய குழுவின் மேல் அன்பு கூர்ந்த இஸ்ரவேலின் மகாதேவனை நோக்கி பரிசுத்த வேதாகம பதிவுகளிலேயே மிகவும் உருக்கமானதாகவும் மகத்துவமானதாகவும் அடுத்த சைடு மகத்துவமானதாகவும் காணப்படும். ஜெபத்தை அவர்களது செவிகள் கேட்கும்படி இயேசு ஏறெடுக்கின்றார். அவர்களுக்கு அது எத்தகையதொரு காட்சியாக இருந்திருக்க வேண்டும். தங்கள் ஆண்டவரும் போதகருமானவர் இவ்வளவு நெருக்கமான முறையில் ஜெபிப்பதை காண்பதும் கேட்பதும் அவர்களுடைய உள்ளங்களை எவ்வளவு ஆழமாக நெகிழ செய்திருக்க வேண்டும். இது காலத்தின் வரலாற்றிலேயே ஈடு இணையற்ற ஒரு காட்சியாகவும் ஜெபமாகவும் காணப்படுகின்றது. ஆமா, அன்புக்குரிய சகோதரர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கின்ற தருணமானது அவர் சுற்றி பார்க்குறப்ப 12 சீசர்கள் காணப்படுறாங்க. அப்படி காணப்படுற டைமில் வந்து இயேசு கிறிஸ்து வந்து அவர்கள் எப்படியாப்பட்டவர்கள், அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பானது எப்படியாப்பட்ட பொறுப்பு என்பதை அறிந்து கொள்ளும் பொருட்டாக சீசர்கள் காது கேட்கும்படிதான் ஜெபத்தை அவர் எடுக்கிறார் பார்க்குறோம். என்ன காரணம்? ஏன்னா அவர் ஜெபிக்கிறார் அப்படின்னா அந்த ஜெபங்கள் வந்து சீசர்கள் மத்தியில் அவர் காதில் கேட்கப்படும் சொல்லி அவர் ஜெபிக்கிறார் அப்படின்னா ஏதாவது காரணம் இருக்குமே இருக்காதுங்களா? கண்டிப்பானது காரணமானது இருக்குதுன்னு பார்க்குறோம். என்ன காரணம் பார்க்குறப்ப வந்து அவருடைய இருதயத்தில், சீசருடைய இருதயத்திலையும் அந்த உள்ளத்திலையும் பார்க்குறப்ப யார் நீங்கள் அப்போஸ்தலர் சீசர்கள் நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக, தான் யார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக அந்த காரியத்தை வந்து எடுத்துக்கிறார் பார்க்குறோம் நம்ம. அப்போ அவங்க பார்க்குறப்ப சீசர்கள் பார்க்குறப்ப வந்து இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே ஒரு விசேஷமான ஜாதி அப்படின்றத காட்டிலும் உலகத்திலே மிகப்பெரிய பொக்கிஷமானவர்கள் நீங்க அப்படின்றத உணர்த்தும்படிதான காரியத்தை தான் இயேசு கிறிஸ்து ஜெபத்தில் சொல்றார் பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர் என்ன சொல்றாரு? ஆபிரகாம் தேவனும் இயேசுவின் தேவனும் இப்பொழுது உங்களுடைய தேவனாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பார்க்குறப்ப நீங்கள் தேசத்தில், இஸ்ரேல் தேசத்தில் மாத்திரமல்ல வர பூமியினோட சகல கோத்திரத்திலும் நீங்கள் சிறந்த பொக்கிஷமாக இருப்பீங்க அப்படின்றத உணர்த்து விதமாக தான் இந்த ஜெபத்தை எடுக்கிறார் பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, வசனம் வாசிக்கலாம். யோவான் 17:19. அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னை தானே பரிசுத்தமாக்குகிறேன். ஆமா, இங்கே தான் சொல்றாரு, என்னை தானே பரிசுத்தமாக்குகிறேன். பரிசுத்தமாகுன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, என்னை நான் பிரித்தெடுக்கிறேன். நீதிமானாக்கப்படுறது பரிசுத்தமானது பார்க்குறப்ப அந்த வேலைக்குன்னு பிரித்தெடுக்கக்கூடிய காரியம். அப்போ அப்போஸ்தலர் மத்தியில் வந்து இயேசு ஜெபிக்கிற அந்த தருணமானது என்ன காரியம் சொல்றாருன்னா, நான் உங்களுக்காக பிரித்தெடுத்துருக்கிறேன், உங்களுக்கு என்று நான் வேலை செய்யும்படியே காரியமாக இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து அவர் என்ன சொல்கிறார்? ஈஸ்வரர் மத்தியில் பேசுகிற பார்க்குற அன்புக்குரிய சகோதர சகோதரி என்ன காரணம் பார்க்குறப்ப அந்த சீசர்கள் அப்போஸ்தலர் பார்க்குறப்ப தேவனுடைய பராமரிப்பிலும் கவனிப்பிலும் உரியவர்கள் என்ற எண்ணத்தை அவங்களுக்குள்ள கொண்டு வர்றார் இயேசு கிறிஸ்து அந்த ஜெபத்தில். அதாவது விஷயமாக பரலோகத்தின் தேவனுடைய பராமரிப்பிலும் கவனிப்பிலும் இங்கே இருக்கிறீங்க அப்படி விஷயத்தை வந்து அவர் உள்ளத்தில் ஆழமாக பதிவு வைக்கிறத ஜெபத்தை அவர் எடுக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஊழியம் செய்யக்கூடிய என்னுடைய வாழ்க்கை நீங்கள் பாருங்கள், என்னோட வாழ்க்கையில் உங்களை பாதுகாப்பதற்கும் உங்களை போதிப்பதற்குன்னும் நான் வந்து என்னை முழுசும் அர்ப்பணிச்சிருக்கிறேன். அங்கே பேசுகிறார் இல்லைங்களா, நான் பரிசுத்தம் அதாவது நான் என்னை தானே பரிசுத்தமாகிறேன் அப்படின்ற வார்த்தைக்கு, அந்த பரிசுத்தமான வார்த்தைக்கு என்ன சொல்கிறாருன்னா, நான் என்னை பிரித்தெடுக்கிறேன்னு பார்க்குற விஷயத்தை வந்து என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கென்று என்னுடைய வாழ்க்கையும் சரி, என்னுடைய போதனையும் சரி, என்னுடைய உபதேசம் இருந்துச்சு அப்படின்றாரு. இந்த தனிமையான ஒரு சூழ்நிலையில் வந்து அவர் ஜெபிக்கிற அந்த சூழ்நிலையை வந்து சீசர்கள் பார்க்குறாங்க. பார்த்துட்டு
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய மரணமானது இப்போ கடந்து வந்துருச்சு. இயேசு கிறிஸ்து அதை உணர்ந்துட்டார். தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை வந்து தேவன்கிட்ட ஒப்படைக்கிறார். ஒப்படைக்கிற தருணத்தில் வந்து சீசர்களுடைய இருதயத்தில் வந்து நீங்கள் யார் அப்படின்னா விசேஷமானவர்கள், தேவனுடைய பாதுகாப்பும் கவனிப்பும் உங்கள் மத்தியில் காணப்படுது. அதற்காக உங்கள் மத்தியில் ஊழியம் செஞ்ச விஷயத்தை வந்து அவர் பேசுகிறார். பார்க்க நம்ம வசனம் வாசிக்கலாம். யோவான் 17:12. நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேதவாக்கியம் நிறைவேற போதும். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நாமத்தினாலே காத்துக்கொள்ளும் அப்படின்னு பேசி ஆண்டவர் இயேசு என்ன பண்ணுறாரா, இந்த ஆழமான வார்த்தைகளை அவர் செவிகள் கேட்கும்படி பேசுகிறாரு. பார்க்க நம்ம என்ன காரணம் பார்க்குறப்ப, இந்த வார்த்தையில் கடந்து போகிறப்ப வந்து இவங்க ஒரு குறிப்பிட்ட நாள் கழித்து இந்த வார்த்தையில் நினைவு கூறுவாங்க. அப்போ என்ன செய்யும் பார்க்குறப்ப, இது அவங்களுக்கு ஒரு அம்பு மாதிரி ஆண்டவர் இயேசு பேசின ஜபமானது அவள் எப்படி காணப்படும்னா ஒரு அம்பு போல வந்து அவனோட இருதயத்தை மாற்றும் அப்படின்ற விஷயத்த வந்து அவர் பார்க்குறாரு. அதே போல் பார்க்குறப்ப பேதுரு என்ன பண்ணுறாருன்னா, அவரோட வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1:5. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமாம், அன்புக்குரிய சொல்லி தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற அப்போ இயேசு கிறிஸ்து யோவான் 17:12 பேசின அந்த வசனத்தை வந்து சீசர்கள் மத்தியில் பேசினார். பேதுரு பார்க்குறப்ப அந்த வசனத்தை வந்து சரியாக தெளிவாக அவர் அறிஞ்சதுனால அவருடைய நிருபத்தில் எழுதுறாரு. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினால் காக்கப்பட்டிருக்கிற. ஆனால் பேதுரு பார்க்குறப்ப தற்காலிகமாக வீழ்ச்சி அடைந்த போதிலும், அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறுதளிச்ச அந்த சூழ்நிலையில் கூட, ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசின அந்த வார்த்தையை பார்க்குறப்ப ஆழமாக அவருடைய மனதில் இருதயத்தில் பதிந்துச்சு. அதான் வந்து பார்க்குறப்ப 1 பேதுருவில் அதை எழுதுறாரு. பார்க்க நம்ம அன்புக்குரிய சகோதரே, தேவனுடைய பிள்ளைகள் அவளுக்கு வேண்டிய ஒரே காரணம், ஒரே விஷயம் என்னன்னு பார்க்குறப்ப தேவனுடைய அந்த காவல் அரணாக செயல்படுகிறது அப்படின்ற விஷயத்தை வந்து பேதுரு வந்து காமிக்கிறார். பார்க்குற அன்புக்குரிய சகோதரே, இப்போ இஸ்ரேல் மக்கள் குறித்து நம்ம முன்னூறையே தான் இந்த விஷயத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். இஸ்ரேல் மக்கள் குறித்து பேசுகிறப்ப என்ன சொல்கிறாருன்னா, தேவன் வந்து தமது ஜனங்களை காக்கிறவர் என்ற அந்த உண்மை வந்து இஸ்ரேல் வம்சத்தினுடைய காலத்தில் வரலாற்று நெடுங்காலமாக காணப்படுதலாம் இஸ்ரேலுடைய ஜனங்கள் மத்தியில். என்ன காரணம் பார்க்குறப்ப வசனம் வாசிக்கலாம். என்னாகமம் 6:22. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமாம், அன்புக்குரிய சொல்லி தேவன் தன்னுடைய ஜனங்களாக்கூடிய இஸ்ரேல் மக்கள் மத்தியில் வந்து அவர்களை ஆசீர்வதிக்கும் போது அவர் பேசிட்ட வசனம் தான் என்னாம் 6:24. நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவன். இதன் மூலம் பார்க்குறப்ப இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, தேவனுடைய பாதுகாப்பு இருக்குது அப்படின்ற அந்த உணர்வு அவங்களுக்குள்ள வருது. தேவன் வந்து மோசேட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நீ அவங்கள்ட்ட பேசுகிறப்ப அவங்கள ஆசீர்வதிக்கிறப்ப நீ என்ன சொல்லணும் அப்படின்னா, கர்த்தரை உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். அப்போ இஸ்ரவேல் மக்களுடைய இருதயத்தில் என்ன இருக்குன்னா, தேவன் எப்பொழுதும் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறாரு என்கிற எண்ணத்தை வந்து அவரோட மனதில் கொண்டு வராரு. பார்க்குற அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஏதோ சங்கீதக்காரன் தாவீது கூட பார்க்குறப்ப சங்கீதம் 121 4 இதோ இஸ்ரேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. என்ன காரணம் பார்க்குறப்ப இஸ்ரேல் மக்கள் மத்தியில் மோசே சொன்ன அந்த காரியம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவுன்ற வார்த்தையானது நெடுநாட்கள் இஸ்ரேல் மக்கள் மத்தியில் வந்து தேவன் எங்களோடு இருக்கிறார், அவருடைய பாதுகாப்பு எங்களோடு காணப்படுதுன்ற விஷயத்தை வந்து தாவீது கூட வந்து உணர்ந்து அவர் சொல்றாரு, இதோ இஸ்ரேலை காக்கிறவர் அப்படின்றாரு. சங்கீதம் 121:5. கர்த்தர் உன்னை காக்கிறவர். ஆமா, கர்த்தர் உன்னை காக்கிறவர் அப்படின்றாரு. சங்கீதம் 121:7. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஆமா, சங்கீதத்தில் கூட பார்க்குறோம், கர்த்தர் பார்க்குறப்ப வந்து சங்கீதம் 121:8 பார்க்குறப்ப, கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார்.
பார்க்குறப்ப வந்து இஸ்ரேல் மக்கள் மத்தியில் வந்து தேவன் இருக்கிறார், தேவன் எங்களை காப்பார், எங்களை காத்து கொண்டு வருகிறார் என்கின்றதான காரியத்தை வந்து தேவன் மோசே மூலியமாக பார்க்குறப்ப, முதலாவது நீ ஆசீர்வதிக்கும் போது அவங்கள்ட்ட பேச வேண்டியது என்னன்னா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் அப்படின்ற விஷயத்தை வந்து உன் இருதயத்தை கொண்டு போய் வை. இதே தான் இயேசு கிறிஸ்து பார்க்குறப்ப அந்த ஜெபத்தில் வந்து அவர் பேசுகிறாரு, நீங்கள் கொடுத்தவங்களை நான் காத்து கொண்டு வந்தேன். அப்படி ஜெபிக்கிறப்ப வந்து சீசரோட இருதயத்தில் வந்து இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் அப்படின்னா, நீங்கள் சாதாரணவங்களா இல்லை, நீங்கள் இஸ்ரேல் மக்கள் மத்தியில் மட்டும் ஒரு விசேஷமானவர்கள் அல்ல, நீங்கள் சகல ஜாதிகளுக்கும் விசேஷமானவர்களாக மாற போகிறீங்க. தேவனுடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் உங்கள் மத்தியில் காணப்படுது, தேவன் உங்களை காப்பார் என்ற விஷயத்தை வந்து இயேசு கிறிஸ்துவோட இருதயத்தில் வந்து வைத்தார். அதே தான் பேதுருவில் பேசுகிற பார்க்குற அன்புக்குரிய சகோதர சொல்லி இதே இதை பார்க்குறப்ப முற்பிதாக்கள் பார்க்குறப்ப வந்து மோசே பேசின விஷயத்த தாவீது பேசுகிறார், தாவீது பேசின விஷயத்த ஏசாயா பேசுகிறார். இப்படி பேசிகிட்டே வராங்க. அப்போ தேவன் பார்க்குறப்ப இஸ்ரேல் மக்களை வந்து பல்வேறு விதங்களில் அநேக தீர்க்கச வழியாக கர்த்தருடைய தங்களை பாதுகாக்கின்றார், சுற்றி பாளையம் இருக்கின்றார் அப்படின்ற அந்த விசுவாசம் உள்ள வார்த்தைகளை பேசிகிட்டே வராங்க. தேவன் அவர்களுக்கு வந்து உணர்த்துறாரு, நான் உங்களை காத்துக்கொள்வேன் அல்லது காப்பேன் அல்லது காத்தார்ன்ற விஷயத்தை உணர்த்திட்டே வராரு. அப்போ தேவன் எல்லா வழியிலும் அவளை காக்கும்படி தூதலை வந்து காணப்பட்டாங்களா? ஒரு கேள்வி வந்து தேவன் வந்து காப்பார் சொல்லிட்டாரு, காத்துக்கொள்ளுன்னு சொல்லிட்டாரு. அப்போ எல்லா இடங்களிலும் தேவனை காத்து கொண்டாரா அப்படின்னு பார்க்குறப்ப இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா அது அப்படி இல்லை. ஏன்னா உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பேன்னு சொன்னார். தாவீது சொல்கிறாரு, தேவன் உன்னை காப்பாரு சொல்கிறாரு. அப்போ தேவன் வந்து இப்படி எல்லா சூழ்நிலையும் இஸ்ரேல் மக்களை காத்தாரா இல்லை காப்பாற்றினாரா இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி இல்லை. அப்படி ஒருவேளை இயேசுக்கு தேவன் வந்து அப்படி செஞ்சிருந்தார் அப்படின்னா இங்கே சொல்கிறாரு, பிளாங்க் செக் மாதிரி தான். அவர் சொல்லிட்டாரு எந்த சூழ்நிலையும் எல்லா சூழ்நிலையும் காப்பாருன்னு சொல்லிட்டோம்னா அவர் சொல்கிறாரு அப்படி ஒன்றும் இல்லை பண்ணுறாரு. இஸ்ரவேல் முழு தேசமாக பாதுகாப்பேன்னு சொல்லி தேவன் சொல்ல, அதே போல் வந்து தனிநபராக ஒரு பாதுகாப்புன்னு சொல்லி தேவன் வந்து யாருக்கும் வாக்குத்தத்தம் கொடுக்கவே இல்லை. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் நமக்கு தெரியும், ஏற்ற இறக்கங்கள் காணப்பட்டுச்சு. அவங்க தப்பு செய்கிறப்பெல்லாம் தண்டிக்கப்பட்டாங்க, அடிமையாக விடப்பட்டாங்க. அப்போ தேவன் காப்பார் சொன்னால் எப்படி நினச்சக்கூடாது அப்படின்னா, அப்போ என்ன செஞ்சாலும் எது செஞ்சாலும் தேவன் காப்பார் அப்படின்னா அப்படி இல்லை பார்க்குற அன்புக்குரிய சகோதரி. ஏன்னா அவங்க பார்க்குறப்ப வந்து ஒரு ரோபோ மாதிரி இல்லை, அவங்க மிஷின் மாதிரி இல்லை தேவன் வழிநடத்துறதுக்கு. அவங்க பார்க்குறப்ப சுயாதீனத்தை தேவன் கொடுத்துருந்தார் பார்க்குறோம். அவங்க பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை பார்க்கலாம், நம்ம பிடிவாதம் இருந்துச்சு, வணங்க கழுத்துல ஜனங்களாக இருந்தாங்க. அநேக நேரங்களை பார்க்குறப்ப வந்து தேவனுக்கு பிரியமில்லாத சித்தத்துக்கு புறான காரியம் செஞ்சான்னு பார்க்குறோம். நம்ம படிக்கலாம். ஆகவே இந்த வாக்குத்தத்தங்களுக்கு பின்னால் நிபந்தனைகள் இருந்தன என்பது விளங்குகின்றது. இந்த வாக்குத்தத்துக்கு பின்னாக நிபந்தனை இருந்துச்சு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை காப்பார் சொன்னா அதுக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னா நிபந்தனை இருந்துச்சு. நீங்க என்ன வேணா செய்யுங்க, எப்படி வேணா இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லி அப்படி இல்லை. தேவன் காப்பாருன்னா அதுக்கு முன்னாடி ஒரு நிபந்தனை இருக்குது பார்க்கணும். நம்ம விதிக்கப்பட்ட அந்த நிபந்தனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் மட்டுமே அந்த வாக்குத்தத்தங்களின் பலனை ஒருவன் உரிமையாக்கி கொள்ள முடியும். ஆமா, கொடுக்கப்பட்ட கட்டளைக்கும் பிரமாணத்துக்கும் வார்த்தை கீழ்ப்படிந்தால் மட்டுமே அந்த வாக்குத்தத்திற்கு பலனை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படியானால் இஸ்ரேல் மத்தியில் கவனத்துடனும் உண்மையுடனும் விசுவாசத்துடனும் இருந்தவர்களை காப்பதாக தேவன் எந்த அர்த்தத்தில் வாக்களித்தார்? ஆமா, ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? அப்ப தேவன் எந்த அர்த்தத்துல வாக்களித்தாரு? அவர்களுக்கு எவ்வித காயமும் மரணமும் நேரிடாமல் தடுத்து நீண்ட ஆயுளை வழங்குவதாக அவர் வாக்கு கொடுத்தாரா? நம்ம சொல்ல முடியுங்களா? அவர் பிராமிஸ் பண்ணிருக்காரு, என்னை காப்பாருன்னு இருக்காரு, என்னை காத்துக்கொள்ளுன்னு இருக்காரு. அப்போ எனக்கு இந்த மாதிரி அடியோ இல்லை வேதனையோ வரக்கூடாது இல்லை. ஆனால் இஸ்ரேல் மக்கள் மத்தியில் காயம் வந்துச்சு, மரணம் வந்துச்சுன்னா இல்லைங்களா? அப்போ தேவன் காப்பான்ற வார்த்தைக்கு என்னதான் அர்த்தம் அப்படின்னா அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்குது. அது நிபந்தனைப்படி இருந்தான் அப்படின்னா அவர் காப்பார். அடுத்து படிக்கலாம். இக்கேள்விக்கு இஸ்ரேலின் கணத்திற்குரிய பட்டியலில் எபிரேயர் 11 பார்க்கவும். பதிவு செய்யப்பட்டுள்ள மனிதர்களுடைய வரலாறே பதிலளிக்கட்டும்.
பெரும்பாலான ஜனங்கள் அவ்விசுவாசத்தில் இருந்தபோது ஒரு சிலர் மட்டும் விசுவாசத்தை கடைபிடித்ததால் அது அவர்கள் மீது தவிர்க்க முடியாத துன்பங்களையே கொண்டு வந்தது. ஆமா, தேவன் காப்பார் சொன்னா எப்படி நினைச்சக்கூடாது அப்படின்னா, எந்த காயம் மரணம் அப்படி இல்லாம நீண்ட ஆயுள் கொடுப்பாருன்னு சொல்லி பார்க்காதீங்க. உதாரணத்துக்கு எப்படி 11 மையத்தை பாருங்க. ஒரு சிலர் மட்டும்தான் காப்பார் நினைச்சக்கூடாது சொன்னா இஸ்ரேல் தேசம் முழுசும் தேவன் காத்துக்கொள்வார் அப்படின்ற மாதிரி தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கல. தனிநபரை காத்துக்கொள்ளுன்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுக்கப்படல. கொடுக்கப்பட்ட நிபந்தனைப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா அவங்கள தேவன் காப்பார் அப்படின்னு பார்க்குற அன்புக்குரிய சகோதர சகோதரி. படிக்கலாம். மனிதர்களின் அதிகாரத்திற்கு பணியாமல் தேவனுக்கு கீழ்ப்படிய துணிந்த அந்த வீரமிக்க மனிதர்கள் மீது ராஜாக்களின் ஆவேசமும் ஜனங்களின் கோபமும் தங்கள் சீற்றத்தை கக்கின. ஆமா, எபிரேல பார்க்குறோம். இவங்கள யாருன்னா தானியேல், தானுடைய 3 நண்பர்கள், இன்னும் சொல்ல நம்ம. ஏன்னா மனிதர்களுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படியவே இல்லை. அது தேவன் காப்பார் சொன்னா நம்ம எப்படி நினைச்சக்கூடாதுன்னா அவங்களுக்கு எந்த ஒரு வலியோ வேதனையோ கஷ்டம் கூட வராது, தேவன் காத்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லி தேவன் அப்படி சொல்லவே இல்லை. சில மக்கள் மத்தியில் உங்களை ஆசீர்வதிப்பேன் உங்களுக்கு காப்பார் சொன்னார்னா எதன் அடிப்படையில் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாலும் வலி வேதனை வரும். அதன் மத்தியில் தேவன் காப்பார் அப்படின்னு பார்க்குறோம். படிக்கலாம். இவ்வாறாக இஸ்ரவேலில் உண்மையுடன் இருந்தவர்கள் கூட மரணத்தை சந்தித்தனர். ஆனால் அவர்கள் மரணத்திற்குள்ளான அந்த தருணத்தில்தான் தெய்வீக வாக்குறுதி மெய்ப்பிக்கப்பட்டது. ஆமா, தேவன் காப்பார் சொன்ன அந்த வாக்குறுதியானது எங்கு மெய்ப்பிக்கப்பட்டதுன்னா அவர்கள் மரணத்துக்குள்ளான அந்த தருணம் தான். அப்ப தேவன் காப்பார் சொன்னா நம்ம எப்படி நினைச்சக்கூடாது அப்படின்னா எந்த வலியோ எந்த வேதனையோ மரணமே நேரிடாம ஆயுள் முழுவதும் ஜீவனோடு இருந்து சந்தோஷ சமாதானம் காணப்படுவோம் அப்படின்னு நினைச்சா அது தப்பு. தேவன் எப்படி காப்பார்னா இப்படிதான் காப்பார். படிக்கலாம். விசுவாசத்துடன் சாட்சி பகர்வது என்பது மரணத்தை அல்லது கசையடிகளுடன் கூடிய சிறைவாசத்தை நிச்சயம் பரிசாக தரும் என்ற நிலை இருந்த போதிலும் தேவன் அவர்களை இறுதி வரை விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருக்கச் செய்து காத்து கொண்டார். தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றதாக காணப்பட்டது வெறும் தசை மற்றும் எலும்புகள் அல்ல, மாறாக உறுதிமிக்க அந்த இருதயம், கரைப்படாத அந்த நற்பண்பு மற்றும் செம்மையான அந்த விசுவாசம் ஆகியவையே ஆகும். ஆமா, அன்புக்குரிய சகோதரர்களே, தேவன் பார்க்குறப்ப அந்த வெறும் சதை மற்றும் எலும்புகளை அவரு பார்க்கறதே இல்லை. உறுதிமிக்க அந்த இருதயம் இருக்குதா, கரைப்படாத நற்பண்பு மற்றும் செம்மையான விசுவாசம் இருக்குதா, இவங்களே தேவன் பார்க்குறப்ப பார்க்குறாரு. நம்ம நினைச்சுக்கூடனா நம்மளுடைய மாமிசத்தில் எந்த பிரச்சனையும் வராது, நம்ம உடலில் எந்த பிரச்சனையும் வராது, தேவன் தான் காத்துக்கொள்றான்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா. அப்போ தேவன் இப்படி தான் காப்பார் நினச்சா அப்படி இல்லைன்றாரு. நம்முடைய சதையோ நம்முடைய எலும்புகளே இல்லைன்றாரு. நம்முடைய இருதயம் விசுவாசத்தை விட்டு விலகாதபடி அவர் வாக்கு தத்தங்கள் அவருடைய ஆலோசனை கொடுத்து பார்க்குறான். அன்புக்குரிய சகோதரரே, அந்த இருதயத்திற்கு என்ன தருகின்றார் அப்படின்னு பார்க்குறப்ப படிக்கல. அத்தகைய உண்மையுள்ள விசுவாசமுள்ள இருதயங்களுக்குள் தேவன் தமது வல்லமையை ஒரு நதியாக பாய செய்தார். தமது மகா வல்லமையுள்ள ஆவியின் எழுச்சியை தமது உன்னத சிங்காசனத்திலிருந்து அனுப்பினார். ஆமா, தேவனோட பார்வையில் விளையாடப்பட்டதா காணப்படுது அந்த இருதயம்னா. அந்த இருதயத்தில் என்ன தேவன் தராரு அப்படின்னா அவருடைய ஆவியை தராரு. அவர் பெற்றுக்கொண்ட ஆவியை வச்சு அந்த இருதயம் பார்க்குறப்ப பலமா மாறுது. படிக்கலாம். அது அவர்களின் உறுதியான தீர்மானம் என்னும் மின்கலங்களை, அதாவது பேட்டரிஸ், பரலோக ஆற்றலால் நிரம்பி வழிய செய்தது. அது மிக வலிமையான மனிதர்களை இன்னும் அதிக வலிமையுள்ளவர்களாக்கியது. ஆமா, தேவனோட ஆவி என்ன செய்யுதுன்னா வலிமையா அப்படின்னா இன்னும் வலிமையாக மாத்துன்னு பார்க்குறோம். பலவீனமா இன்னும் ராஜாக்களை போல அவங்கள மாத்துன்னு பார்க்குறோம். அதே போல் பார்க்குற பலசாலிகளை முழு பலத்தோடு செயல்பட அந்த பார்த்தீங்கன்னா அவருடைய ஆவியானது கொடுக்குது போது பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரே, அடுத்து படிக்கலாம். தேவன் காப்பார். தேவன் காப்பார் என்ற அந்த வாக்குறுதி நிறைவேற வேண்டுமானால் மனித இருதயத்தின் மதகுகள் திறக்கப்பட வேண்டும். அதன் பாதைகள், சேனல்ஸ் அடைப்பற்று தடையின்றி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பலத்த தெய்வீக வல்லமையானது இருதயத்தின் ஒவ்வொரு எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் தடையின்றி ஊடுருவி பாய இயலும். ஆமா, அன்புக்குரிய சகோதரரே, தேவன் காப்பார் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி நிறைவேற வேண்டுமானால் இருதயத்தின் மதகுகள் திறக்கப்பட வேணுன்றாரு. அதன் பாதைகள் தடையின்றி ஓப்பனாக இருக்கணும். அப்போ தேவனுடைய அந்த பலத்த வல்லமையானது
இருதயத்தில் செயல்படும், எண்ணத்தில் செயல்படும் பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. தேவன் காப்பான்னு சொன்ன பின்னாடி இறுதி தரல அப்படின்னா, இருதயத்தை மூடி வச்சிருந்தோம்னா கண்டிப்பாக அவர் அந்த செயல்பாடுகள் நடக்கவே நடக்காது. ஏன்னா இருதயத்தில் தேவனுடைய வல்லமை கடந்து சென்றாதான், அந்த ஆவி கடந்து சென்றாதான் நாம் என்னன்னா வலிமை இல்லைன்னா கூட மகா வலிமையாகவும், நம்ம பார்க்குறப்ப தைரியம் வந்து இன்னும் தைரியமாக காணப்படும் அப்படின்னு பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. நம்ம வாழ்விலும் சரி, நம்மளோட சாவுலையும் சரி, தேவன் நம்மை பாதுகாக்கிறார் என்பது மறுக்க முடியாத உண்மையாக காணப்படுதுன்னு பார்க்குறோம் நம்ம. அது மட்டும் நம்ம பார்க்குறப்ப வந்து இஸ்ரேலுடைய விசுவாசிகளை பார்த்து நம்ம அவர் பார்க்குறப்ப வந்து அவருடைய அனுபவங்கள் பார்க்குறப்ப வேதனை கஷ்டங்கள் தான். ஆனால் தேவன் வந்து அந்த வேதனை மத்தியில், அந்த கஷ்டங்கள் மத்தியில் விசுவாசமானது குன்றி போகாதபடி அவர் காத்தார் பார்க்குற அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ கடந்த காலங்களை பார்க்குறப்ப தேவன் காப்பார்ன்ற அந்த மாபெரும் சொல் பார்க்குறப்ப வந்து அற்புதங்கள் பார்க்குறப்ப இஸ்ரேல் மக்கள் மத்தியில் ஏற்பட்ட அந்த அற்புதங்கள், ஜெயங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். அதேபோல் அவங்க பார்க்குறப்ப வந்து அவருக்குள்ளே இருந்த துணிவு, பலவீனம் அதை வெல்லுவதற்கு வேண்டிய ஆவி கொடுத்தாரு பார்க்கணும் நம்ம. அப்போ இப்படியா பார்க்குறப்ப வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடைய அந்த நாட்கள் பார்க்குறப்ப வந்து பிதாவே நான் அவர்களுடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன் என்று நம்ம அன்புக்குரிய ஆண்டவர் கூறின அந்த தருணமானது எப்படியாப்பட்ட தருணம் அப்படின்னா, பேதுரு பார்க்குறப்ப நிலை தடுமாற செய்த போதும் ஆண்டவர் இயேசு என்ன பண்ணாரா, அவரை காத்தார். சந்தேகம் தோமாவை தோறுவடை செய்த போதும் இயேசு என்ன பண்ணாரா, அவர்களை காத்தார் பார்க்குறோம். கோபத்தின் ஆவேசம் யாக்கோப்பையும் யாவானையும் பரலோகத்திலிருந்து அக்னி புறப்பட வர செய்து வேணும் அப்படின்னு கேட்குறப்ப அவரோட இயேசு என்ன பண்ணா, அவரை காத்தாருன்னு பார்க்குறப்ப இப்படி எண்ணற்ற விஷயங்கள் வந்து அப்போஸ்தலர் மத்தியில் இயேசுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு எதிராகவும் அவருடைய இயேசு கிறிஸ்து வார்த்தைக்கு எதிராகவும் செயல்பட்டாலும் அவர் என்ன பண்ணாரா, இயேசு கிறிஸ்து காத்துட்டே வந்தார் அப்படி பார்க்குறோம் நம்ம. அப்போ அவருடைய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகள், அவர் உற்சாகப்படுத்துகிற சொற்கள், இது மூலியம் பார்க்குறப்ப வந்து அவர் அவங்களை காத்து கொண்டு வந்துருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அது மட்டும் பார்க்குறப்ப வந்து அவளை காக்கும் வல்லமையானது கொண்ட இருந்துச்சுன்னு பார்க்குறோம் நம்ம. இவ்வாறு மகிழ்ச்சியான காலத்திலையும் சரி, சோகமான நேரத்திலையும் சரி, பராமரிக்கும் விதமாக, வெறுப்பை கட்டுப்படுத்தும் விதமாக வாக்குத்தத்தங்களை கொடுத்துக்காரு பார்க்கணும் நம்ம. அவருடைய இயேசு கிறிஸ்து இதெல்லாம் பேசிட்டாலும் யோவான் 17:6 படிக்கலாம். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அப்போ அவருடைய இயேசு கிறிஸ்து பார்க்குறப்ப என்னதான் தேவனுடைய வார்த்தை கொடுத்துட்டாலும், அவர் கூட என்னதான் விஷயங்களை கொண்டு வந்துட்டாலும், அவருடைய இயேசு கிறிஸ்து என்ன செய்ய விரும்பிட்டார் அப்படின்னா, பிதாவை குறித்ததான அவரோட அன்பை குறித்ததான காரியங்களை வந்து சீசல் மத்தியில் வந்து கொண்டு தான் பார்க்கணும் நம்ம. தேவனுடைய நாமம், அவருடைய நற்பண்புகள், அவருடைய அன்பு, அவருடைய பரிசுத்தம் பற்றி தான் பேசுகிறார் பார்க்கணும் நம்ம. ஒரு 17:8 படிக்க. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்தில் இருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். ஆமாம் அன்புக்குரிய சகோதரரே, அந்த இயேசு கிறிஸ்து பேசின இந்த வார்த்தையை வந்து யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அவங்க பார்க்குறப்ப வந்து வீழ்ச்சி அடைய மாட்டேன்னு பார்க்குறோம். இப்போ இந்த ஜபமானது முடிஞ்சிருச்சு. அந்த இயேசு கிறிஸ்து பார்க்குறப்ப கெத்செமனே அனுபவத்தில் போயிட்டாரு, சீசுகள் தளர்ந்து போயிட்டாங்க, பேதுரு தடுமாறி விழுந்துட்டாரு, தோமா என்ன பண்ணாரா, சந்தேகத்தினுடைய படுகொலை போயிட்டாரு. இஸ்ரேல் மக்கள் பார்க்குறப்ப எங்களை மீட்பார் நினைச்சிட்டு இருந்தாங்க, ஆனால் அவங்களுக்கு இந்த விஷயம் கிடைக்கல. ஆனால் பேதுருவோடைய இருதயத்தில் பார்க்குறப்ப யூதாஸ் போல பேதுரு நடக்கலை. ஏன்னா யூதாஸ் பார்க்குறப்ப முற்றிலும் அழிவுக்குள்ளே போயிட்டாரு, ஒரு மரணத்துக்குள்ளே போயிட்டார். ஆனால் பேதுருவோடைய இருதயத்தில் பார்க்குறப்ப ஒரு விஷயம் பார்க்குறப்ப, அவரோட இயேசு பேசின விஷயம் பார்க்குறப்ப கடந்து வந்தனால வந்து அவர் என்ன பண்ணாரா, கண்ணீர் விட்டு ஜெபிச்சு அவர் வந்து அந்த காரியத்தை மீண்டெடுத்துல பார்க்குறோம். சந்தேகம் தோமா பார்க்குறப்ப அதே போல தான். அப்போ அந்த இயேசு கிறிஸ்து மறித்து அந்த கல்லறையில் வைத்தப்பட்ட பின்னாடி அந்த காக்கும் வல்லமையானது மீண்டும் செயல்பட தொடங்குச்சு அப்படின்னு பார்க்க நம்ம. அப்போ உயிர்த்ததுக்கு பின்னாடி சீசர்கள் விதைக்கப்பட்டிருந்த அந்த வார்த்தைகள், அவரோட அச்சம், தயக்கம் இதெல்லாம் பார்க்குறப்ப படிக்கலாம். மேல் வீட்டு அறையில் இருந்த அந்த சிறிய குழுவில் ஒருவர் மட்டுமே தொலைந்து போனார். யூதாஸ் ஒருபோதும் அந்த காக்கும் வல்லமைக்கு தன் உள்ளத்தை இணங்க கொடுத்ததே இல்லை. ஆமாம் அன்புக்குரிய சகோதரர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீசர்கள் மத்தியில் பேசிட்டாலும் பேதுருவும் சரி, தோமாவும் சரி, மற்ற அப்போஸ்தலரும் சரி என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த காக்கும் வல்லமைக்கு தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. ஆனால் யூதாஸ் மட்டும்தான் அந்த காக்கும் வல்லமைக்கு தன் உள்ளத்தை இணங்க கொடுத்ததே இல்லைன்றார். அப்போ காக்கும் வல்லமைக்கு இடம் கொடுத்திருந்தார் அப்படின்னா பேதுரு போல அவரும் மாறி இருக்கலாம், தோமா போல அவருக்கும் வந்து அவன் இயேசு கிறிஸ்து காட்சி கொடுத்துருக்கலாம். ஆனால் யூதாஸ் ஒருபோதும் அந்த காக்கும் வல்லமைக்கு இடம் கொடுக்கவே இல்லை அப்படின்றாரு. படிக்கலாம்.
யூதாசை குறித்து. அவர் பண்பட்ட ஒரு மனிதராக தெரிந்தாலும் ஒரு திருடனாகவும் வழிநெடுகிலும் குறை கூறி வந்த விமர்சகராகவுமே இருந்தார். ஆமாம், யூதாஸ் எப்படி இருந்தார்னா, அவர் பண்பட்ட மனிதர் தெரிந்தாலும், ஆனால் அவர் என்ன செஞ்சார்னா ஒரு திருடன்றாரு, வழி நடுவே குறை கூறி வந்த விமர்சகர் காணப்பட்டார் அப்படின்றாரு. உணர்ச்சியற்றவரும் எதையும் கணக்கு போட்டு பார்க்கும் குணம் கொண்டவருமான அவர் மற்றவர்களை வழிநடத்த விரும்பினாரே தவிர தான் வழிநடத்தப்பட விரும்பவில்லை. ஆமா, யூதாஸ் பார்க்கறப்ப உணர்ச்சியற்றவராக இருந்திருக்காரு, கணக்கு போட்டு பார்க்கும் குணம் கொண்டவராக இருந்தாரு, மற்றவர்களை வழிநடத்தணும் அப்படின்ற எண்ணம் உடையவராக இருந்தாருன்னு பார்க்கணும் நம்ம. இறுதி வரை சதிகாரனாகவும் துரோகியாகவுமே இருந்தார். ஆமா, யூதாஸ் எப்படிதானா இறுதி வரை சதிகாரனாகவும் துரோகியாகவும் இருந்தார் பார்க்க நம்ம படிக்கலாம். சோதனை வந்தபோது அவர் விழுந்து போனார். அவர் அவ்வாறு விழுந்தது போதகரின் தவறு அல்ல. ஆமா, ஒருவேளை சொல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசினாரு 12 பேர்த்து மத்தியில யூதாஸ் வச்சு நிறைய விஷயம் பேசல அப்படின்னு சொல்லி சொல்லவே முடியாது. இது போதகருடைய தவறே இல்லை. என்ன காரணம் பார்க்கறப்ப யூதாஸ் பார்க்கறப்ப காக்கும் வல்லமைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் பார்க்குறப்ப அவர்கிட்ட பார்க்குறப்ப குறை கூறி சொல்லக்கூடிய அந்த காரியம் அப்படின்னு பார்க்க நம்ம படிக்கலாம். மற்றவர்கள் எதையெல்லாம் கண்டும் கேட்டும் உணர்ந்திருந்தார்களோ அவைகளை காணும் வாய்ப்பை யூதாசும் பெற்றிருந்தார். மற்ற சீசர்கள் இயேசு என்ன பேசினாரோ அதை கேட்டாரு. மற்றவர்களுக்கு பாதுகாப்பளித்த அதே சத்தியம் அவருக்கும் கிடைத்திருந்தது. ஆனால் மற்றவர்களுக்கு என்ன சத்தியம் பேசினாரோ அதே சத்தியம் அவருக்கு கிடைச்சி, ஆனால் அவர் அதை பயன்படுத்தவே இல்லை. இப்போ நம்ம சபையில் சொல்லாமீங்களா, எனக்கு மட்டும் சத்தியம் சொல்லல, நான் சொல்லி தான் கரெக்டாக மாறி இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. அதான் சொல்கிறாங்க, யூதாசு இருந்தார், மற்ற அப்போஸ்தலரும் இருந்தாங்க, மற்றவர்கள் மத்திய என்ன பேசினாரோ அவரும் அதை கேட்டார். ஆனால் அவர் காக்கும் வல்லமைக்கு தானே ஒப்பு கொடுக்கல அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் மற்றவர்களைப் போல அவர் பாதுகாக்கப்படத்தக்கவராகவோ அல்லது ரட்சிக்கப்படக்கூடிய பக்குவம் கொண்டவராகவோ இருக்கவில்லை. கண்களால் கண்ட காட்சிகளோ காதுகளால் கேட்ட உபதேசங்களோ அவருக்குள் எந்த ஒரு நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. இதனால் யூதாஸ் பார்க்குறப்ப எல்லாத்தையும் பார்த்துருக்காரு. இயேசு கிறிஸ்துவோடைய அற்புதம் பார்த்துருக்காரு, அடையாளங்களை பார்த்துருக்காரு, உபதேசங்களை கேட்டிருக்காரு, போதனைகளை கேட்டிருக்காரு. என்னதான் கேட்டுட்டாலும் அவர் அதுக்கு தானே ஒப்பு கொடுக்கவே இல்லை. இந்த காக்கும் வல்லமைக்கு ஒப்பு கொடுக்கவே இல்லை. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ யூதாஸ் மற்றும் பேதுரு வச்சு நமது காக்கும் வல்லமைகள் எப்படி செயல்பட்டுச்சு, அதாவது விளைவுகள் மாற்றங்களை நாம் பார்க்கலாம். ஏன்னா பேதுருடைய பலவீனங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப முன் ஆலோசனை என்று செயல்படுதல், அடக்க முடியாத வேகம், யோசிக்காமல் சற்றென்று பேசும் குணம் என பலவற்றை கொள்ளலாம். ஆயினும் அவர் திருத்தங்களுக்கு பணிந்து போகும் குணம் கொண்டவராக இருந்தாராம். யாரு? பேதுரு. அவர்கிட்ட பார்க்குறப்ப என்ன இருந்துக்குன்னா, முன்ன யோசனை பண்ணி பேசுகிற விஷயம், அடக்க முடியாத வேகம், யோசிக்காமல் சட்டென்று பேசக்கூடிய குணம் இருந்துச்சு. ஆனால் அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, திருத்தங்களுக்கு பணிந்து போகும் குணம் கொண்டவராக இருந்தாராமா. யார்? பேதுருன்னு பார்க்குறோம். அதே போல் அவர் கொஞ்சம் விலகி போனால் போதும், ஆண்டவர் இயேசு செய்ய சொன்னால் டக்குனது அவர் மாறக்கூடிய நிலையை காணப்பட்டார்னு பார்க்குறோம். அதே போல் இப்போ பார்க்குறப்ப பேதுரு பார்க்குறப்ப எவ்வளோ குறைகள் இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடைய நெருக்கத்தில் காணப்பட்டார். யாருன்னா பேதுரு, யாக்கோப்பு, யோவான் காணப்பட்டான்னு பார்க்குறோம். சோதனை வேலை வந்துச்சு. பேதுரு பார்க்குறப்ப பேதுருக்கோசம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபம் செய்தார் பார்க்குறோம். பேதுரு உள்ளமானது காப்பாற்றப்படத்தக்க நிலையில் காணப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்குறாரு. சூறாவளி போன்ற அந்த சூழ்நிலை காணப்பட்டாலும் பேதுரு நிலைகளை செய்த போதும் ஆனால் மீண்டும் எழுவார் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட ஜெபம் காணப்பட்டுச்சு அப்படின்றாரு. ஆனால் யூதாஸுக்காக இயேசு எதையும் பேசவில்லைன்றார். பேதுருக்கோசம் ஜெபிச்சாருன்றாரு. பேதுருவை காப்பாற்றணும் அப்படி நிலையில் பேதுரு காணப்பட்டாருலாம். அதனால் அவருக்காக ஆண்டவர் இயேசு ஜெபிச்சாரு. ஆனால் யூதாஸுக்காக எதையும் இயேசு பேசவில்லை. என்ன காரணம்? அவர் பொல்லாங்கனுடைய பிள்ளை என்பதை இயேசு அறிந்திருந்தார். எனவே அவர் சுதந்திரமான முடிவில் இயேசு தலையடையவே இல்லையாம். பேதுருக்கோசம் ஜெபிச்ச ஆண்டவர் யூதாஸுக்கோசரம் ஜெபிக்கல. என்ன காரணம்? பேதுரு காக்கும் வல்லமைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார் பார்க்குறோம். அதே போல் பார்க்குறப்ப
தேவன் மற்றும் சாத்தான் அப்படி பார்க்குறப்ப வந்து ஒரு ஒப்பீனியை காமிக்கிறாங்க. தேவன் வந்து பேதுரு பார்த்து சொல்ற இவன் என்னுடையவன் அப்படின்னு சொல்லி பேதுரு பார்த்து சொல்றாங்களாமா. சாத்தான் சொல்றான் யூதாசை பார்த்து இவன் என்னுடையவன் அப்படின்றாரு. பேதுரு தெய்வீக மேய்ச்சல் நிலத்தில் உண்மையானதாக இருந்தார்ன்றாரு. யூதாசோ ஆட்டுத்தொலை பொறுத்து கொண்ட ஓனாயாக இருந்தார்ன்றாரு. தேவனுடைய ஆடாக பேதுரு நல்ல மேய்ப்பனால் வழிநடத்தப்பட்டான்றாரு. ஆனால் ஓனாய் பாதுகாக்கும்படி ஆண்டவர் நியமிக்கப்படன்றாரு. ஆண்டவர் ஓனாயை பாதுகாக்கும்படி நியமிக்கப்படவில்லையாம். இப்போ நம்ம எப்படி சொல்லலாம்னா, பேதுரு வழி விட்டு விலகி போகிறப்ப ஒரு மேய்ப்பனாக இருந்து அவரை வழி நடத்துறாரு. என்ன காரணம், பேதுரு வந்து இந்த காக்கும் வல்லமைக்கு தானே ஒப்பு கொடுத்துருக்காரு. தேவன் அதை பயன்படுத்த இயேசு கிறிஸ்து பயன்படுத்திட்டாங்க. ஆனால் யூதாஸ் பார்க்குறப்ப அந்த காக்கும் வல்லமை தன்னை ஒப்பு கொடுக்காதனால இங்கே என்ன சொல்றாருன்னா, ஓனை பாதுகாக்கும்படி ஆண்டவர் நியமிக்கப்படவில்லை. யூதாஸுடைய வீழ்ச்சியையும் அழிவையும் உறுதிப்படுத்துவதை அவர் நோக்கமாக இருந்ததுதான். இருவர் மீதும் ஒரே ஆவிக்குரிய தாக்கங்கள் செலுத்தப்பட்டன. இருப்பினும் ஒருவர் மீட்கப்பட்டார், ஒருவர் அழிந்து போனார்ன்றாரு. அப்ப யூதாஸ் மற்றும் பேதுரு பார்க்கறப்ப இவன் என்னுடையவன் அப்படி தேவன் சொல்லக்கூடிய அளவுக்கு பேதுருடைய காரியம் இருந்துச்சு. யூதாஸ் சாத்தான் சொல்லக்கூடிய காரியமே இருந்தார் பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அது பார்க்குறப்ப வந்து தேவனுடைய சத்தியத்தில் பார்க்குறப்ப தரம் பிரிக்கும் ஒரு வல்லமை, தீர்மானிக்கும் ஒரு வல்லமை இருக்குதுன்றாரு. தேவனுடைய சத்தியத்தில் தரம் பிரிக்கும் வல்லமை, தீர்மானிக்கும் ஒரு வல்லமை காணப்படுது அப்படின்றாரு. பார்க்குறப்ப வந்து தரம் பிரிக்கும் வல்லமையில் பார்க்குறப்ப ஒருவருக்கு பார்க்குறப்ப வாழ்வு தரும் நறுமணமாக சத்தியம் காணப்படுதான். ஒருவருக்கு மரணத்திற்கு எதுவான வாசனையாக காணப்படுதலாம். அந்த சத்தியமானது பிரிக்க வரப்ப ஏன் இப்படி நடக்கின்றது படிக்கலாங்களா? ஏன் இப்படி நடக்கிறது? ஏன் இப்படி நடக்கின்றது? இந்த வித்தியாசம் மனித இருதயத்தில் இருந்தே உருவாக்குகின்றது. ஆமா, இந்த மாதிரி தேவனுடைய சத்தியம் பார்க்குறப்ப ஒருத்தருக்கு வந்து ஜீவனை தரக்கூடிய வாசனையாக காணப்படுது, ஒருத்தருக்கு மரணத்துக்கு எதுவான வாசனையாக காணப்படுது. அப்படின்ற இந்த காரியம் எதன் அடிப்படை நடக்குது அப்படின்னா அவருடைய இருதயத்திலிருந்து உருவாகின்ற விஷயம் தான் பார்க்குறோம். படிக்கலாம். இது சத்தியத்திற்கு ஒருவன் அளிக்கும் பதிலின் பின்னணியில் உள்ள உள் நோக்கத்தையே சார்ந்துள்ளது. ஆமா, இது எதன் அடிப்படையில் காணப்படுது அப்படின்னா இந்த சத்தியமானது ஒருத்தருக்கு வாழ்வு தருது, ஒருத்தருக்கு மரணம் தருது அப்படின்னா எதன் அடிப்படையில் அப்படின்னா சத்தியத்திற்கு ஒரு அளிக்கும் பதிலின் பின்னணியில் அதன்படி வாழ்ற வாழ்க்கை தான், அதன்படி செயல்படுகின்ற கிரியை தான் காரணம் பண்றாரு. சிலர் எளிய மனதுடனும் ஆழ்மனம் வரை உண்மை தன்மையுடனும் இருக்கின்றார்கள். ஆமா, சிலர் எப்படி இருக்கிறாங்கன்னா எளிய மனதுடன் இருக்கிறாங்க, அந்த சத்தியத்தை உண்மைத்தன்மையுடன் வெளிப்படுத்துறாங்க. அதனால அவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா வாழ்வு தரும் ஒரு சத்தியமா காணப்படுது. ஒருத்தருக்கு படிக்கலாம். மற்றவர்களோ தறிகெட்டு நடப்பவர்களாகவும் துணிகரம் கொண்டவர்களாகவும். ஆமா, மற்றவர்கள் எப்படி ஆகுனா என்ன இப்படி வேணா நடக்கிறேன் அப்படின்னு நடந்தாங்க அப்படின்னா, இல்லை துணிகரம் இருந்துச்சு அப்படின்னா அந்த சத்தியம் எப்படி அவங்களுக்கு மரணத்துக்கு எதுவான வாசனையை காணப்படுது அப்படின்னு பார்க்குறோம். படிக்கலாம். தேவனுடைய வார்த்தையோடும் அவரது வழிநடத்தலோடும் விளையாடுபவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆமா, இந்த மரணத்துக்கு ஏதுவான அந்த வாசனை உள்ள அந்த மனுஷன் எப்படி இருக்கிறான்னா தேவனோட வார்த்தையும் சரி அவரோட வழிநடத்தலுக்கும் சரி எப்படி பாரா விளையாடக்கூடிய பாராமா. இந்த வார்த்தை என்ன செஞ்சிடும், அந்த வழிநடத்தல் என்ன செஞ்சுன்னு சொல்லி அப்படி விளையாடக்கூடிய பாராமா. படிக்கலாம். இன்னும் சிலரோ வஞ்சகம் நிறைந்தவர்களாகவும் பேராசை கொண்டவர்களாகவும் பதவி மற்றும் அதிகாரத்திற்காக ஏங்குகிறவர்களாகவும் இருக்கின்றார்கள். ஆமா, அந்த சத்தியம் பார்க்குறப்ப ஒருத்தருக்குள்ள கடந்துச்சேண்டு ஒருத்தருக்கு வாழ்வு தரும் ஜீவனாக இருக்குது, ஒருத்தர் மரணத்துக்கு எதிரான வாசனையாக இருக்குது அப்படின்னா எதன் அடிப்படையில் பார்க்குறப்ப வந்து அந்த மனுஷன் பேராசை கொண்டு இருப்பார், பதவி அதிகாரத்தை இயங்குபவர்கள் இருப்பாராம். இப்படி எப்படி சத்தியம் என்னதுன்னா மரணத்துக்கு எதிரான சத்தியமாக காணப்படுதுன்னு பார்க்கணும். நம்ம தங்கள் நோக்கத்தை அடையும் தங்களது முயற்சியில் யாராவது பாதிக்கப்பட்டாலும் அதை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை. அவங்க கவலையப்பட மாட்டாங்க, அவங்க நோக்கம் நிறைவேறணும். அதனால யார் பாதிப்பட்டாலும் அதை பற்றி கவலையே இல்லை. அப்போ அந்த சத்தியம் பார்க்குறப்ப ஒருவருக்குள்ள போய் என்ன செய்த அப்படின்னா வாழ்வு தரும் நறுமணமாக மாறுறதும் மரணத்துக்கு ஏதுவான வாசனையாக மாறுவதும் யார் கையில் தான் இருக்குது அப்படின்னா நம்ம கையில் தான் இருக்குது. முன்னாடி பார்த்தோம்ங்களா, அவர் இயேசு பேசினாரு, அவர் போதிச்சாரு, அந்த அப்போஸ்தலர் தான் இருந்தாங்க.
ஆனால் ஒருத்தர் இப்படி ஆயிட்டாரு அப்படின்னா அது அவர் இயேசு கிறிஸ்து மேலே எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது, அவர் போதனை மேலே எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. அப்போ சத்தியம் கடந்து வருது அப்படின்னா சத்தியம் என்ன செய்யுதுன்னு பார்க்குறப்ப 2 விஷயம் செய்யுது. ஒன்று ஜீவனுக்கேற்ற வாசனையாக காணப்படுது, ஒன்று மரணத்துக்கு எதுவான வாசனையாக இருக்குதுன்னு பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அடுத்து படிக்கலாம். மந்தையின் மேய்ப்பன். மந்தையின் மேய்ப்பன் அழிவை உண்டாக்கும் ஓநாயை பாதுகாக்கும்படி நியமிக்கப்படவில்லை. ஆமா, மந்தையின் மேய்ப்பன் எதற்கு நியமிக்கப்படவில்லைன்னா அழிவை உண்டாக்கும் ஓநாயை பாதுகாக்கும்படி. நான் முன்னே பார்த்தோம், அவர் இயேசு கிறிஸ்து ஜெபம் பார்க்குறப்ப பேதுருக்காக ஜெபிச்சார். ஏன்னா காக்கும் வல்லமைக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார். பேதுரு மனமாற்றத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார். அதனால் இயேசு கிறிஸ்து பேசின விஷயங்களை அவருக்குள்ளே வேலை செஞ்சிச்சு. ஆனால் யூதாஸ் பார்க்குறப்ப மற்ற வழி நடத்தணும் அப்படி எண்ணம் முடிவாக இருந்தால் தவிர தான் வழி நடத்தப்பட வேணும் அப்படின்ற எண்ணம் இல்லாதனால அந்த காக்கும் வல்லமைக்கு தன்னை எப்பொழுதும் ஒப்பு கொடுக்கவே இல்லைங்களாம். அப்போ மந்தையின் மேய்ப்பன் யாருக்கு நியமிக்கப்படவில்லைன்னா ஓநாய்களுக்கு பாதுகாக்கும்படி நியமிக்கப்படவே இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து கூட அந்த ஓநாய்க்காக ஜெபிக்கவே இல்லைன்றாரு. அப்புறம் இயேசு என்ன பண்ணார் யூதாஸ்னா, அவர் செஞ்ச விஷயத்த உறுதிப்படுத்துறாரு. காக்கும் வல்லமையில அவர் இல்லை. அப்போ தேவன் காப்பார் சொல்லிட்டா என்ன நினைச்சக்கூடாது அப்படின்னா அவங்களுக்கு மரணம், அவங்களுக்கு அது கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் வராதுன்னு சொல்லக்கூடாது. இஸ்ரவேல் மக்கள் தேவன் காத்தார். எபிரேலில் பார்த்தோம், அவங்க எங்கெல்லாம் போனாங்க, நெருப்புக்குள்ளே போயிட்டு இருந்தாங்க. அப்போ நெருப்புக்குள்ளே போயிட்டாலும் அவங்க விசுவாசமானது குறைபடாதபடி காத்தார். படிக்கலாம். தறிக்கெட்டு அலையும் வெள்ளாட்டை கட்டி போடும் பராமரிக்கும் பொறுப்பு அவருக்கு அளிக்கப்படவில்லை. ஆமா, மந்தை மேய்ப்பனுக்கு தறிக்கெட்டு அலையும் வெள்ளாட்டை கட்டி போட்டு பராமரிக்கும் பொறுப்பு அவருக்கு அளிக்கப்படவில்லை. மந்தை மேய்ப்பனுக்கு 2 வேலையும் இல்லை. ஒன்று ஓனாயை பாதுகாக்கக்கூடிய வேலையும் இல்லை. தறிக்கெட்டு அது இஷ்டத்துக்கு இருக்கும், அது கட்டி போட்டு பராமரிக்கணும் அப்படின்ற பொறுப்பு அவருக்கு அளிக்கப்படல. இது எப்படி சொல்லலாம் வச்சுக்கலாம். அதாவது ஒரு மூப்பராக்கிறாரு, இல்லை சபையில் ஒரு அங்கமாக்குறாரு, சகோதரர்களுடைய எந்த ஒரு வார்த்தைக்கும் தேவனோட வார்த்தையின்படி கீழ்ப்படியிட்டே இல்லை. நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்றப்போ ஒரு சகோதரன் சொல்கிறேன், பிரதர் அப்படி தான் இருப்பார் பிரதர், நீ கொஞ்சம் அவரை அடக்கி வச்சு கொஞ்சம் இழுத்து வச்சிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாயிரும் அப்படின்னு சொன்னால், அது பிரதர் சொல்கிறாரு, வெள்ளாட்டை கட்டி போடும் பராமரிக்கும் பொறுப்பு அவருக்கு அளிக்கப்படவே இல்லை. யாருக்கு? மந்தை மேய்ப்பனுக்கு அளிக்கப்படவே இல்லையா. ஓனாய் பராமரிக்கிற விஷயமும் மந்தை மேய்ப்பனுக்கு இல்லை. வெள்ளாட்டை கட்டி போடக்கூடிய காரியத்திலையும் அவருக்கு பொறுப்பு இல்லை. நம்ம என்ன சொல்லிடுவோம்னா, மூப்பர் அப்படின்னா சபையோடைய முழு ஆடுகளுக்கும் பொறுப்பாளியாக இருக்கிறீங்க, நீ தான் தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும் அப்படின்னா, இங்கே என்ன சொல்கிறாரு, கணக்கு கொடுக்க தேவையில்லை. ஓனாய்க்கு நீ கணக்கு கொடுக்கணும் அவசியமே இல்லை. அது பாட்டு தறிக்கெட்டு நடக்குதா, அதுக்கோசம் நீ கணக்கு கொடுக்கணும் அவசியமே இல்லை அப்படின்னு பார்க்குற அன்புக்குரிய சகோதரி. படிக்கலாம். மாறாக எத்தகைய சூழ்நிலையிலும் தேவனுடைய ஆடுகளை பேணவும் பாதுகாக்கவும் மற்றும் அவைகளுக்கு உணவளிக்கவுமே அவர் சர்வ வல்லமையுள்ள மேய்ப்பனாக பணியமர்த்தப்பட்டுள்ளார். ஆமா, யாருக்கு தான் பணியமர்த்தப்பட்டார்னா தேவனுடைய ஆடுகள் எத்தகைய சூழ்நிலையில் காணப்பட்டாலும் மந்தை மேய்ப்பன். என்னது ஃபர்ஸ்ட் பார்த்தோம், மந்தை மேய்ப்பன் ஓனாய்க்கு பராமரிப்பதற்கு அவர் ஒப்பு கொடுக்கப்படல. மந்தை மேய்ப்பன் வெள்ளாடுகளுக்கு பராமரிக்கணும் அப்படின்ற விஷயத்துலையும் அவங்களுக்கு பொறுப்பு இருக்குன்னு கொடுக்கல. ஆனால் யாருக்கு இருக்குது அப்படின்னா, மந்தை மேய்ப்பன் எந்த சூழ்நிலையில் காணப்பட்டாலும் சரி, மேலே பார்த்த விஷயம் வேற, கீழே பார்க்குற விஷயம் வேற. மந்தை மேய்ப்பன் எந்த சூழ்நிலை, அந்த மூப்பராக இருக்கக்கூடியவர் இல்லை மேய்ப்பன் மொழி செய்யக்கூடிய சகோதரர் என்ன மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஏன்னா ஜீவனே நம்ம விட வந்துட்டோம். முன்னதான் பார்த்தோம், காத்தார்னா கஷ்டங்கள் வேதனைகள் சூழ்ந்திருக்கும் தான். அந்த டைமில் என்ன செய்யணும்னா அந்த ஊழியம் செஞ்சு ஆகணும். அப்போ எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த மந்தை மேய்ப்பன் என்ன செய்யணும்னா அந்த ஆடை பாதுகாக்கணும், அதுக்கு வேண்டிய உணவை அளிக்கணும். இதற்கு தான் சர்வ வல்லமை உள்ள தேவனால் மேய்ப்பனாக பணியமர்த்தப்பட்டு உள்ளார். அப்போ யாருக்காக தேவன் பணியமர்த்தப்பட்டிருக்கார் அப்படின்னா, மேய்ப்பனை ஓநாய்களுக்கு இல்லை, வெள்ளாடுகளுக்கும் இல்லை, தேவனுடைய ஆட்டுக்கு. தேவன் ஆடுக்கு எப்படியாப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அந்த மேய்ப்பன் ஊழியை செஞ்சுதான் ஆகணும். படிக்கலாம். அடுத்தது
மெய்யான ஆடு அவரது குரலை கேட்கின்றது. என்ன செய்யுது? மெய்யான ஆடு. ஆமா. அடுத்தது வெள்ளாடும் அந்த மெய்ப்பனின் குரலை கேட்கக்கூடும். என்னது? அடுத்தது வெள்ளாடும் அந்த மேய்ப்பனின் குரலை கேட்கக்கூடும். ஏன், ஓநாய் கூட அவரது குரலை கேட்கலாம். எப்படி? 3 ஆடுமே குரலை கேட்குது அப்படின்னா இந்த மந்தைக்குள்ள 3 ஆடுமே இருக்குது, மேய்ப்பினுடைய குரலை கேட்குது. மெய்யான ஆடும் கேட்குது, வெள்ளாடும் கேட்குது, ஏன் ஓனாய் கூட கேட்குது. அப்புறம் நம்ம என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா சபைக்குள்ள 3 ஆடுகளும் கண்டிப்பாக இருக்குது. படிக்கலாம். ஆனால் மெய்யான ஆடு மட்டுமே கேட்ட மாத்திரத்தில் கீழ்ப்படுகின்றது. மெய்யான ஆடு மட்டுமே கேட்ட மாத்திரத்துக்கு கீழ்ப்படிது அப்படின்னா காக்கும் வல்லமைக்கு தன்னை ஒப்பு கொடுத்துருக்குது. எது? அந்த மெய்யான ஆடு. அதனால தான் மேய்ப்பினுடைய குரலை கேட்ட உடனே அவர் என்ன சொல்கிறாரோ அந்த வார்த்தைக்கு, அந்த உபதேசத்துக்கு சட்டுன்னு கீழ்ப்படிஞ்சு தன்னை ஒப்பு கொடுக்குது. வெள்ளாடோ எதையும் சட்டை செய்யாமல் தன் போக்கில் அலைந்து திரியும். வெள்ளாடு என்ன செய்யுதுன்னா எதையும் சட்டை செய்யுது. தேவனுடைய ஒழுங்குமுறைகள், தேவனுடைய வார்த்தையுடைய உபதேசங்கள், அர்ப்பணிப்பு வாழ்க்கை, இது எப்படியாப்பட்ட சத்தியங்கள் வந்துட்டாலும் அது என்ன செய்யணும் அப்படின்னா அதை குறித்து எந்த சட்டையும் செய்யாது. அலட்சியமாக அது பாட்டு போயிட்டே இருக்கும். ஓநாயோ தன் இரைக்காக காத்திருந்து பதுங்கி பதுங்கி சுற்றி வரும். ஓனா என்ன செய்யும்? தன் இறைக்காக காத்திருந்து. எங்க ஓனாய் காத்திருக்கும்? பதுங்கி பதுங்கி இருக்கும். தன் இறைக்காக வெளியா? இந்த மந்தைக்குள்ள தான். அப்போ ஓனா என்ன செய்யணும்? தன் இறைக்காக எப்பொழுதும் பதுங்கி பதுங்கி காத்திருக்குது. அப்படின்ற விஷயமானது நம் மத்தியில் இப்பொழுதும் இதயத்தில் காணப்படணும். ஏன்னா அது ஓனாய் ஃபஸ்ட்டே நம்ம பார்த்தோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்க்குறப்ப வெள்ளாட்டுக்கும் ஓனாய்க்கும் மேய்ப்பனை வைக்கல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபம் பார்க்குறப்ப பேதுருக்கோசம் இருந்துச்சு, யூதாசுக்கோசரம் இல்லை. ஏன்னா யூதாஸ் பார்க்குறப்ப சாத்தனுடைய கடத்தில் இவன் என்னுடையவன். தேவன் சொல்றாரு பேதுரு பார்த்து இவன் என்னுடையவன்றாரு. அப்போ சாத்தானுடைய கருவில காணப்படுகின்ற இந்த ஓனாய் வகுப்பார காக்கும் வல்லமையில அவங்க இல்லை அப்படின்னு பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, படிக்கலாம். ஒருவன் தேவனால் காக்கப்படத்தக்க நிலையில் இருப்பதற்கு அவன் அன்றாட வாழ்வில் தெய்வீக வழி நடத்துதலின் தாக்கங்களுக்கு உடனடியாக செவி சாய்ப்பதே ஆணிவேராய் அமைகின்றது. ஆமாம் அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு தேவன் பாதுகாக்கப்படணும் அப்படின்னா, காக்கப்படணும் அப்படின்னா அவருடைய வார்த்தையை அவருடைய வழிநடத்தல நம்ம எப்போ எதிர்நோக்கிட்டு காத்துட்டே இருக்கணுமா. ஆண்டவர் இயேசு சொன்ன பார்த்தீங்களா, யார் நிமித்தமாக பாவான்னு சொன்னால் ஆண்டவர் சார் இதே நான் இருக்கிறேன். அப்போ அதுபோல் அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் செவிகளை திறந்து வச்சுட்டே இருக்கணும். தேவன் நமக்கு எப்போ ஆலோசனை கொடுப்பார், எப்போ நம்முடைய குறைகளை சுட்டி காட்டுவார். அந்த குறைகளை சுட்டி காட்டின உடனே நம்ம என்ன செய்யணும்? டக்குன்னு மாறணும். ஓனாய் மாறுமா? அந்த ஆடு மாறுமானா? அது மாறாது. ஏன்னா வெள்ளாடு பார்க்குறப்ப சட்டையே பண்ணுறதில்ல, ஓனாய் பார்க்குறப்ப எதையும் யோசிதில்ல. ஓனாயி வெள்ளாடு ரெண்டுமே மேய்ப்பினுடைய காக்கும் வல்லமையில காணப்படல பார்க்குறோம். படிக்கலாம். ஆனால் கீழ்ப்படிய தயங்குவதோ அல்லது மறுப்பதோ அந்த தெய்வீக பாதுகாப்பை தடுத்து விடுகின்றது. ஆம் அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தேவனுடைய காக்கும் வல்லமையில தேவன் நம்மளை காப்பாருன்னு நம்ம விசுவாசிச்சோம் அப்படின்னா, தேவன் நம்மளை காத்து கொண்டுக்கிற நம்ம விசுவாசிச்சோம் அப்படின்னா, நம்ம என்ன செய்யணும்? அவரோட வார்த்தைக்கு செவி கொடுத்து நம்ம கீழ்ப்படியணும். வார்த்தைக்கு கீழ்ப்படிவது தயக்க காட்டினாவோ, அந்த வார்த்தைக்கு நம்ம மறுப்பு தெரிவிச்சாவோ நாம் பாதுகாக்கும் அந்த வல்லமையில காணப்பட மாட்டோம் அப்படின்னு பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, படிக்கலாம். ஆடுகள் ஒருபோதும் வெள்ளாடுகளாக மாறுவதில்லை. ஒருபோதும் ஆடுகள். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம், பிரதர் ஃபர்ஸ்ட் அவர் நல்லா இருந்தாரு, இப்போ இப்படி இருக்காரு அப்படின்னா இங்க என்ன சொல்றாருன்னா ஆடுகள் ஒருபோதும் வெள்ளாடா மாறினதே இல்லை. அவை ஓநாய்களாகவும் உருமாறுவதில்லை. ஆடுகள் எப்போதும் ஓனாய உருமாறுதல் என்றாரு. அப்போ என்ன அர்த்தம்? வெள்ளாடு தான் உள்ள வருது, ஓனாய் தான் உள்ள வருது, ஆடுகள் ஆடாதான் இருக்குது.
எப்பொழுதும் ஓனாய் ஆடா மாறின்னு சொல்லி நம்ம விசுவாசிச்சோம் அப்படின்னா நம்ம கர்த்தரை காட்டிலும் புத்திசாலி ஆயிரும். ஆண்டவர் என்ன பண்ணாரு? பேதுருக்கோசரம் ஜெபிச்சாரு, யூதாசுக்கோசரம் ஜெபிக்கவே இல்லைன்றாரு. அப்போ நான் பார்க்குறப்ப சபையில் வந்து பிரதர் இவர் இப்படி மாறிடுவார் பிரதர், கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கலாம், இல்லை வந்து கொஞ்சம் பழகுனா மாறிடுவார் அப்படின்னு பின்னாடி போனோம் அப்படின்னா நம்ம என்ன ஆயிடுவோம்னா போனாவே மாறிடுவோம், அல்லது வெள்ளாட மாறிடுவோம். சகோதரன் என்று அறியப்பட்ட ஒருவர் வீழ்ச்சி அடைந்தால் அவர் உண்மையிலேயே ஆடாக இருந்தாரா என்பதே கேள்வியாகும். ஆமாம், ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேட்கனா, ஒரு சகோதரன் வந்து சத்தியத்திலிருந்து தேவனுடைய ஒழுங்கிலிருந்து அவர் கீழே போயிட்டார் அப்படின்னா நான் முதலாவது நினைக்கணும் அவர் ஆடாக இருந்தாரா. ஒருவேளை ஆடாக இருந்தாருன்னா அவர் இப்படி வீழ்ச்சிக்குள்ள கடந்து போயிருக்க மாட்டார். மற்ற 11 சீசர்களும் யூதாசை ஆடாக கருதினது போலவே சபையாரும் அச்சகோதரனை ஆடு என்று எண்ணி இருக்கலாம். ஆமாம், சபையார் எப்படி நினச்சிக்கான்னா பிரதர் சொல்கிறப்ப 11 சீசர்களும் யூதாசை ஆடாக கருதுனாங்க. ஆனால் இயேசு கருதினாரா யூதாஸ் ஆடா? அவருக்கு எல்லாமே தெரியுமே. ஆனால் 11 பேர் என்னுடைய சகோதரர் தான், என்னுடைய சகோதரி தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க யாருன்னா வெள்ளாடு, ஓனாய். ஒருபோதும் அவங்க ஆட இருந்ததே இல்லை. படிக்கலாம் சிஸ்டர். ஆனாலும் கர்த்தர் ஆரம்பத்திலிருந்தே மனதின் உண்மையை அறிந்திருப்பவர் ஆவார். ஆமாம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்க்குற 11 சீசர்களை தான் யூதாஸ் ஆடா நினைச்சாங்க தவிர ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மாதிரி ஒருபோதும் அப்படி நினைக்கவே இல்லைன்றார். ஆனாலும் கர்த்தர் ஆரம்பத்திலிருந்தே மனதின் உண்மை அறிந்திருப்பவர் ஆவார். உண்மை வெளிப்படுவதற்கு சரியான நேரமும் சூழலும் மட்டுமே தேவையாக இருக்கின்றது. யூதாஸ் வாழ்க்கையில் அது வெளிப்படுறதுக்கு தருணம் தான். 3.5 வருஷம் இயேசு கிறிஸ்துவோட இருந்தார் யூதாஸ் இருந்தார். 3.5 வருஷமா 11 சீசர்கள் ஆடாக தான் பார்த்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து ஆரம்பத்திலேருந்தே அவர் மனதின் உண்மையை அறிந்திருந்தார். என்னன்னா வாய்ப்பு கிடைக்கல, வாய்ப்பு வந்துச்சு, சரியான நேரம் வந்துச்சு, சூழல் வந்துச்சு. யூதாஸ் என்ன பண்ணார்னா அந்த வெள்ளி காசை வாங்கிட்டார். அது முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணுறாரு, அந்த அம்மா வந்து மரியாள் பார்க்குறப்ப தைலம் ஊற்றுறப்ப இந்த பணம் இருந்துச்சுன்னா எடுத்துட்டு கொடுத்துக்கலாமே, இந்த மாதிரி பார்க்குறப்ப அவர் செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் அவர் பண ஆசை உள்ளதுனால பார்க்குறப்ப அது செஞ்சுக்கிட்டே வரார். ஆனால் முழுமையாக வெளிப்படணும் அப்படின்னா அவர் சூழல் வந்துச்சு, நேரம் வந்துச்சு. தான் யாருன்னா ஒரு வெள்ளாடு, தான் யாருன்னா ஒரு ஓனாய். அப்போ அது சந்தர்ப்ப சூழ்நிலை கொடுத்தோம் அப்படின்னா அது என்னன்னா தன்னை காண்பிக்கும். யூதாசை வந்து 11 அப்போஸ்தலர்கள் சீசராக நினச்சிட்டாலும் அது யார் தப்பு? யூதாஸ் தப்பு இல்லை, 11 சீசரோட தப்பு. படிக்கலாம். வேஷமிடுகிறவனை பாதுகாப்பதற்கு மேய்ப்பனின் வல்லமை இல்லாதிருப்பதினால் அவன் விழுந்து போவான். மேய்ப்பனின் வல்லமை இல்லாதிருப்பதினால், மேய்ப்பன் வல்லமே இல்லையா அப்படின்னா காக்கும் வல்லமைக்கு தன்னை ஒருத்தர் ஒப்பு கொடுத்தாதான் அவர் காப்பார். நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன், நான் இஷ்டத்துக்கு இருப்பேன், என்ன வேணா செய்வேன் அப்படின்னு செஞ்சுட்டுக்கிறவர் போய் ஒருத்தர் உதவி செய்வாரா? ஒரு உதவின்னு கேட்டால் தான் நம்ம உதவி செய்வோம். அவர் பாட்டு போயிட்டு இருக்கிறாரா நம்ம கொடுப்பு கேட்போமா, செய்வோமா? அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, ஆடுகள் ஒருபோதும் வெள்ளாடுகளாய் மாறுவதில்லை, ஓநாய்களாக மாறுவது இல்லை. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கு என்ன இதில் ஒரு பாடம் அப்படிங்குதுன்னா, சபைக்குள்ளக்கூடிய ஒவ்வொரு சகோதரன் சகோதரியும் நம்முடைய அருமையான சகோதரர் தான். யாரையும் நம்ம என்ன செஞ்சக்கூட காலத்திற்கு முன்பாக நியாயம் தீர்க்கக்கூடாது. எல்லோரும் யாருன்னா பரிசுத்தவான்கள் தான், தேவனால் ஜெனிப்பிக்கப்பட்டவன் தான். தாவீது சொல்கிறார் இல்லைங்களா சவுலை பார்த்து, தேவனால் அபிஷேகப்பட்ட மனுஷனை நான் ஒருபோதும் தொடர்றதில்லை. அப்போ அன்புக்குரிய சொல்லி நாம் யாருமே ஒருத்தரை குறித்து ஒருத்தரை இவர் ஆடா, இவர் வெள்ளாடா, இவர் ஓனாயா, இவர் தேவனுடைய காக்கும் முறைமையில் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி எப்பொழுதும் நிதானிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டே ஒரு உதாரணத்தை பார்த்தோம். ஒருத்தர் வேலை செஞ்சுருக்கிறாருன்னா அந்த வேலையுடைய முடிவு வர்ற டைமில் வந்து அவர் யோசிக்கிறாரு, நான் செஞ்ச வேலையில் இன்ன வரைக்கும் என்ன குறைகள் இருக்குது, இல்லை இதுக்கப்புறம் வந்தவர் என்னோட பெஸ்ட்டாக செஞ்சிருவாரா அப்படின்ற தயக்கம் வந்து அவருக்கு இருந்துச்சு. ஆனால் அதே இடத்துல பார்க்குறப்ப பூமியிலையும் வானத்திலையும் யார் தேடினாலும் என்கிட்ட எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மனுஷன் பாக்கியவான்.
அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இப்படி தான் இருக்கணுமே தவிர மற்றவர்களை குறித்து நாம் நிதானிக்கக்கூடாது. நம்மை நாமே சோதிக்கணுமே தவிர மற்றவர்களை சோதிக்கக்கூடாது. தேவனுடைய ஜெபம் நம்ம கேட்கப்படணும் அப்படின்னா நாம் தனிப்பட்ட ஒவ்வொருத்தர் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் ஆடாக இருக்கிறேனா, என்னோட ஜெபம் தேவன் கேட்குறாரா அப்படின்னு பார்க்கணுமே தவிர மற்றவர்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படுதா, மற்றவர்கள் தேவன் காத்து கொண்டிருக்கிறாரா அப்படின்ற மாதிரி நம்ம எப்பொழுதும் பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, படிக்கலாம். ஒரு மெய்யான ஆடாக, ஒரு மெய்யான ஆடாக மேய்ப்பனின் பராமரிப்பை அனுபவிப்பது என்பது ஒரு ஆசீர்வாதமான காரியமாகும். ஆமாம், ஒரு மெய்யான ஆடாக இருந்தா அப்படின்னா தேவனுடைய பராமரிப்பை, வசனங்களில் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம ருசி பார்த்தோம் அப்படின்னா அந்த ருசியானது நம்மளுக்கு எப்படிங்கன்னா ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும். தேவனுடைய குணலட்சணங்கள், தேவனுடைய திட்டத்தை நம்ம நல்லா ருசி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் தான். ஆனால் மந்தைக்குள் கள்ளத்தனமாக நுழைந்து மேய்ப்பனின் பராமரிப்பை அறியாமல் இருப்பது மிகவும் ஆபத்தான நிலையாகும். ஆமாம், அத்தகையவர்கள் மேய்ப்பனுடைய பராமரிப்பில் ஒரு மெய்யான ஆடு இருந்துச்சுன்னா அது ஆசீர்வாதம். சபைக்குள்ள நமக்குள்ள பார்க்குறப்ப தேவன் விரும்பக்கூடிய ஜனமாக நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஆசீர்வாதம் தான். எதுன்னா தேவன்கிட்ட வரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்துக்குரிய ஜனமாக நம்ம இருப்போம். அதே ரெண்டாவது பகுதி பார்க்குறோம், கள்ளத்தனமாக நுழைந்து மேய்ப்பின் பராமரிப்பு அறியாமல் இருப்பது மிகவும் ஆபத்தான நிலை. என்ன மிகவும் ஆபத்தான நிலைனா நமக்கு கிடைக்காத ஆசீர்வாதம், அந்த கன மகிமையிலேயுமே கிடைக்காது. தேவனுடைய பரம வார்த்தையினுடைய ருசி நம்ம அறிஞ்சு கொள்ள மாட்டோம், உணர்ந்து கொள்ள மாட்டோம், தேவசமாதான் இருக்காது. அத்தகையவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை திவ்ய வார்த்தைகளை ஆர்வமாக படிப்பது போன்று தங்களை காண்பித்துக் கொள்ளலாம். ஆமாம், எப்படின்னா கள்ளத்தனமாக நுழைஞ்சு மேய்ப்பனோட பராமரிப்பை அறியாமல் இருக்கிறவங்க அவர் குறிப்பிட்ட காலம் ஒரு ஸ்பீக்கராக இருக்கலாம், ஒரு மூப்பராக இருக்கலாம், ஒரு உதயக்காரராக இருக்கலாம், சபையில் ஒரு சாட்சியாளராக காணப்படலாம். ஆனால் அவர் வெள்ளாடாக இருந்துட்டாருன்னா, ஓனாயாக இருந்துட்டாருன்னா அவர் ஆசீர்வாதம் கிடைக்குமானா கிடைக்காது. எவ்வளோ ஊழியம் வேணால் செய்யலாம். படிக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியின் இனிமையான பிணைப்பு இல்லாமலும் மெய்ப்பனுடன் உள்ள ஐக்கியத்தில் கிடைக்கும் அன்பான அரவணைப்பு இல்லாமலும் போகும்போது படிப்பின் மீதான ஆர்வம் அவர்களுக்கு குன்றி போய் ஈடுபாடு அற்று போகின்றது. ஆமாம், அவர் உள்ள பரிசுத்த ஆவியினுடைய அந்த ஐக்கியம் இல்லாமல், மேய்ப்பன் அவருடைய ஆலோசனை அவரோட ஐக்கியம் இல்லாமல் இருந்தார் அப்படின்னா நாளுக்கு நாள் என்னது அவர் ஆர்வமானது குறைஞ்சிரும். ஆனால் ஆரம்பத்தில் பார்க்குறப்ப ஒரு நல்ல ஒரு ஸ்பீக்கராக இருக்கலாம், ஒரு மூப்பராக்கலாம், ஒரு உதயக்காராக்கலாம், சபையில் நல்ல ஒரு சாட்சி மாதிரி இருக்கலாம். ஆனால் அவருக்குள்ள தேவனோட ஆவி, ஏன்னா அவர் ஓனாக இருந்துட்டாருன்னா, வெள்ளாடாக இருந்துட்டாருன்னா நாளானது அவங்கள வெளிச்சத்தை காமிச்சிரும். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, படிக்கலாம். கர்த்தர் ஒரு மெய்யான ஆட்டை ஒருபோதும் இழப்பதில்லை, அவர்களை இறுதி வரை காக்கின்றார். ஆமாம், அன்புக்குரிய சகோதரர்களே, கர்த்தர் பார்க்குறப்ப ஒரு மெய்யான ஆட்டை ஒருபோதும் இழப்பதில்லை, அவர்கள் இறுதி வரை காக்கின்றார். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, தேவன் காத்து கொண்டார் அப்படின்னு பார்க்குறப்ப காப்பார்னு நம்ம சொல்லிட்டா, காத்தார்னு சொல்லிட்டா நம்ம என்ன செய்யணும், அவரோட பலத்த கருத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். மந்தையினுடைய மேய்ப்பர் யாருக்கே அப்படின்னா அவருடைய மெய்யான ஆடுக்கே தவிர வெள்ளாட்டுக்கோ ஓனாய்க்கோ இல்லை. தேவன் காக்கக்கூடிய வல்லமை சொல்லிட்டோம் அப்படின்னா நமக்கு பாடுகள், சோதனைகள், பிரச்சனைகள், வேதனைகள் வர டைமில் அவருடைய வாக்கு தத்துவங்கள், அவருடைய வார்த்தைகள் பார்க்குறப்ப நமக்கு உற்சாகத்தை அடுத்து நமக்கு என்ன செய்யணும், அந்த காத்துக்கொள்ளும் வல்லமைக்கு கிடைக்கும். எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறப்ப சீசர்கள் மத்தியில் கடைசி ஜெபத்தில் பிதாவை நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க, இதுவரை காத்து கொண்டேன், இனி என்னுடைய வேலையானது வந்துருச்சு. அதுபோல் அன்புக்குரிய சகோதரி, நாமும் தேவனுடைய காக்கும் மூலையில் காணப்படணும் அப்படின்னா அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அவருடைய சத்தத்திற்கு நம்ம செவி கொடுக்கணும். நாம் உண்மையான ஆடாக இருந்தோமானால் தேவனுடைய காக்கும் வல்லமையானது நமக்கு எப்பொழுது இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். இப்படியாக தேவனுடைய பரிசுத்த வார்த்தைகளை உங்கள் மத்தியில் பேசுவதற்கு கிடைத்த கிருபைக்காக தேவனுக்கு கிறிஸ்துவ நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் சபையார் கூட நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.